எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.2 சொல்லித்தரேன். இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா எல்லாம் அதில் ஒரு வீடியோவில் இன்டகிரல்ஸ் ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷனில் போட்டிருக்கேன். அதில் ஒரு 50 ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு நோட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக தரோவாக படிச்சுட்டு அப்புறமா சம் போடுங்க. டிஃபரன்ஷியேட் ஃபார்முலாவும் இதில் யூஸ் பண்ணுறோம். டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி சாப்டர்லேயும் ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷனில் ஃபார்முலா எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபார்முலாவும் நான் கொடுக்குறேன், சம்மும் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சம் வந்து எக்ஸசைஸ் 7.2ல் ஃபஸ்ட்டு சம் இன்டகிரல் 2x by 1 + x² dx. இது வந்து இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன். அதாவது இந்த ஃபுல் டேர்மை இன்டகிரேஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படின்றனால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் x² டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வருது. இப்போ இன்டகிரல் அதனால் வந்து லெட் 1 + x² = tன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ டிஃப்ரென்ஷியேட்க்கு வந்து இதுதான் ஃபார்முலா. இன்டகிரல் x⁴n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x⁴n இன்டகிரேட் பண்ணோன்னா x⁴n + 1 / n + 1 அந்த ஃபார்முலா. இது டிஃப்ரென்ஷியேட்டுக்கு வந்து இன்டகிரல் d of x⁴nக்கு வந்து n(x⁴n - 1). ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n(x⁴n - 1). ஸோ இதில் 1ன்றது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். இந்த பக்கம் எக்ஸால் பண்ணணும், இங்கே டீயால் பண்ணணும். போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n(x⁴n - 1). ஸோ 2x⁴2 - 1. ஸோ இன்ட்டு dx = dt. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt எப்படி போட்டுக்கணும். ஸோ இப்போ இது 2x⁴2 - 1 1. ஸோ 2x dx = dt. ஸோ இந்த பார்ட் வந்து இதில் இருக்குது. 2x dxங்கிற பார்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ அதுக்கு பதில் நம்ம இது பேர் தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். dtன்னு போட்டுக்கணும். 1 + x² வந்து tன்னு எடுத்துக்கணும். ஸோ இன்டகிரல் இப்போ இது என்ன ஆச்சுன்னா, இப்போ இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண அந்த ஸ்டெப்ஸு. ஸோ இது இருக்கட்டும். இப்போ இன்டகிரேஷன் பார்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 2x வந்து dx வந்து dtன்னு இருக்கனால dt டிவைடட் பை 1 + x² tன்னு அசியூம் பண்ணியிருக்கனால t. ஸோ இன்டகிரல் dx by x இது இருந்ததுன்னா இதுதான் ஃபார்முலா log x அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து log t. ஸோ நம்ம டீயோட ஆன்சர் விட்டுறக்கூடாது. t வந்து நம்ம 1 + x² எடுத்துட்டனால இப்போ t இருக்கிற இடத்துல log of 1 + x². ஸோ ப்ளஸ் எப்பயுமே இது எல்லாமே இன்டெஃபினைட் இன்டெக்ரல்னால ஒரு கான்ஸ்டன்ட்டோட ஆட் ஆகிருக்கும். அதில் கண்டிப்பாக +c போடணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இன்டகிரேட் log x ⁴2 by x. ஸோ இன்டகிரல் dx log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ அந்த ஃபார்முலா இப்போ இதில் எழுதுறதுனால டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா d of log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ அதனால் log x நம்ம tன்னு அசியூம் பண்ணணும். லெட் ஸோ இந்த இடத்துல dxன்னு இருக்குது. லெட் log x = tன்னு அசியூம் பண்ணோன்னா log x டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும், ரெண்டு பக்கமும். இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஸ்டெப்புக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், இன்டகிரேட் பண்ணுற ஸ்டெப்புக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். எக்ஸ் இருக்கிற பக்கத்தில் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணோம், இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ போத் சைட்ஸ்ன்னு போடுறேன். ஸோ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x × dx = dt. ஸோ இப்போ இதில் வந்து dx by x இந்த பார்ட் இருக்கிறனால இந்த இடத்துல அது அப்படியே வந்து dtன்னு எடுத்துக்கலாம். log x வந்து tன்றனால tன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இந்த எல்லாமே இப்போது இந்த இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் log x இருக்கிற இடத்துல tன்னு அசியூம் பண்ணல, t² dx by x இருக்கிறனால அந்த இடத்துல வந்து dt போடலாம். ஸோ இப்போ இதில் வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ணோம். இன்டகிரல் x⁴nக்கு வந்து இதுதான் ஃபார்முலா x⁴n + 1 / n + 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ t²னால t⁴2 + 1 / 2 + 1.
t cube by 3. ஸோ டீலேயே ஆன்சர் விடக்கூடாது. டி என்னென்னு அசியூம் இருக்கு log x. ஸோ log x whole cube by 3 + c கண்டிப்பாக போடணும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ log x cube தான் ஃபைனல் ஆன்சர். Next, third sum. Integrate 1 by x plus x log x. ஸோ ஒரு சில சம்லாம் நம்ம காமன் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எக்ஸ் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா 1 by இந்த இடத்துல dx போடணும். இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டாலும் இங்கே dx பண்ணணும். 1 இன்டகிரேட் பை எக்ஸ், இதில் எக்ஸ் காமனாக இருக்குது. இப்போது 1 + log xன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் வெளியில் எடுத்துட்டா இப்போ இந்த இடத்துல dx இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்மில் பார்த்தோம், log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அதனால் 1 இப்போ எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த டேர்ம் வருதோ அதை தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணணும். ஸோ இதில் எது டீன்னு அசியூம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா எந்த இதில் இருக்கிற டேர்ம்ஸில் ஒரு டேர்ம் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். அது வந்து இன்டகிரேஷனில் வந்ததுன்னா அப்போ அதை தான் டீன்னு எடுத்துக்கணும். இப்போ நான் 1 + log x வந்து டீன்னு எடுத்திருக்கேன். லெட் 1 + log x = டீன்னு எடுத்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிஃபரன்ஷியேட்டுக்கு வந்து log x இந்த ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் ஆஃப் log x டிஃபரன்ஷியேட் பண்ணாலே 1/x. ஸோ log x 1ன்றது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x dx = dt. ஸோ இந்த 1/x dxக்கு இருக்கிறனால இந்த ஹோல் பார்ட்டும் வந்து டீன்னு போட்டுக்கலாம். 1 + log x வந்து டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்டகிரேஷன் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இப்படி வரும். இன்டகிரல் 1/t dx by x வந்து dtன்றனால dt. ஸோ இன்டகிரல் dt/t வந்து log t. அந்த ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். d of log x இன்டகிரல் dx by x எங்கே இருந்தாலும் log x. ஸோ இன்டகிரல் dt/tனா log tன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து log t. t வந்து நம்ம என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், 1 + log xனால log of tக்கு பதில் 1 + log x + c. ஸோ கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக போடணும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next, fourth sum. Integral sin x sin of cos x dx. ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin xன்னு வரனால நம்ம லெட் cos x = tன்னு எடுத்துக்கலாம். லெட் cos x = t. ஸோ cos x டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். ஃபார்முலாலாம் இங்கே எழுதுகிறேன். d of cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து cos x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் sin x dx = dt எப்படி போடணும். ஸோ இங்கே sin x இருக்குது, dx இருக்குது, இந்த ரெண்டு டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ இந்த மைனஸ் சைன் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா sin x dx = மைனஸ் dt. ஸோ இந்த பார்ட்டு தான் இப்போ இதில் இன்டகிரேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்டகிரல் sin x dx இருக்கிற இந்த டேர்ம் இருக்கிற இடத்துல மைனஸ் dt பண்ணும். sin of cos x வந்து tன்னு அசியூம் பண்ணனால sin t dt. இந்த sin x dx சேர்ந்து dtன்னு ஆகிடுச்சு. இங்கே மைனஸ் சைன் இருக்கிறனால இந்த மைனஸ் சைன் இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது சைனை இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரல் sin t இன்டகிரேட் பண்ணோன்னா மைனஸ் காஸ் டி காஸ் டி. இதுதான் வந்து ஃபார்முலா, இன்டகிரேஷனோட ஃபார்முலா. ஸோ இன்டகிரேஷன் வந்து இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் டி, மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் காஸ் டி. டி வந்து என்னென்ன அசியூம் பண்ணிருக்கோம், காஸ் எக்ஸ்னால காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், ஃபைனல் ஆன்சர்.
Next fifth sum. Integral sin ax plus b into cos ax plus b dxன்னு இருக்குது. இப்போ நமக்கு sin 2x ஓட ஃபார்முலா தெரியும். 2 sin x trigonometry ஃபார்முலா 2 sin x cos xன்னு. இப்போ 2 இல்லாதனால ஒரு 2 இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே 1/2ன்னு போட்டுக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து 2 sin x cos x சேர்ந்து sin 2x மான மாதிரி இந்த இன்டகிரேஷன் எப்படி ஆகும்னா 1/2 இன்டகிரல் sin 2 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு போய் இருக்கிற இடத்துல இப்போ இங்கே 2xன்னு இருக்கனால 2 இன்ட்டு ax ப்ளஸ் b இப்படி ஆகும். ஸோ dxன்னு இருக்குது. இப்போ வந்து 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 1/2 sin 4ax ப்ளஸ் 2b. ஸோ இன்டகிரேஷன் இதில் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் வேணாம். இன்டகிரேஷனே எப்படி பண்ணுறது அப்படின்னா இன்டகிரல் sin x இன்டகிரேட் பண்ணோன்னா மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ இதே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் இன்டகிரல் sin ax dxன்னு இருந்தால் மைனஸ் 1/a காஸ் ax இப்படி போடணும். ஸோ இது இந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கான்ஸ்டன்ட் எங்கே இருந்தாலும் அதை 1/ல போடணும், மைனஸ் 1/a. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து 1/2 இருக்குது, இங்கே 4aன்னு இருக்கிறனால 2 × 2ax. ஸோ 2a இருக்கிறனால இங்கே 1/2, இது மைனஸ் 1/aனால மைனஸ் 1/2a காஸ், இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதே போடணும், 2ax ப்ளஸ் 2b. 2 வெளியில் எடுத்தோன்னா ax ப்ளஸ் b. ஸோ இது மைனஸ் வெளியே எடுத்துட்டு மைனஸ் 1/4a காஸ் 2 இன்ட்டு ax ப்ளஸ் b. ஸோ ப்ளஸ் c போடணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next sixth sum. Integral root ax plus b dx. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா ax plus b பவர் ரூட்டை வந்து பவரில் ஹாஃப் எழுதலாம் dx. ஸோ இது வந்து எக்ஸ் பவர் n ஃபார்முலாவே வந்து இப்போ இன்டகரல் எக்ஸ் பவர் என்னை வந்து இப்போ எக்ஸ் பவர் n+1/n+1 எழுதலாம். ஸோ ஆனால் இந்த இடத்துல இன்டகரல் எக்ஸுக்கு பதில் ஏஎக்ஸ்லாம் இருந்ததுன்னா 1/a, a கான்ஸ்டன்ட் கீழே எப்பயுமே டிவிஷன் பண்ணணும், எக்ஸ் பவர் n+1/n ax பவர் என்ன இருக்கோ அது அப்படி போடணும், n+1/n+1 அப்படி போடணும். ஸோ இங்கே 1/2ன்னு இருக்கிறனால 1/2 1/a இருக்கிற இடத்துல இப்போ இங்கே 1/2 இருக்குது, a இருக்குது. ஸோ 1/a எக்ஸ் பவர் n+1. ஸோ ax plus b பவர் n+1னா 1/2 + 1/1/2 + 1. ஸோ 2 1s are 2, 2 + 1 3, 3/2ன்னு வரும். ஸோ 1/a ax plus b பவரில் 3/2/3/2. ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே போய்டும். இந்த 2/3a ax plus b பவரில் 3/2 ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்த் சம். x root x plus 2. ஸோ இன்டகிரல் dx.